ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க. நீ தந்த ஜீவன் சுகத்துக்காய் கோடாப்படி ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனே, உண்மை அறிவது நித்திய ஜீவன். எங்களுக்குள்ளே நீர் நித்திய ஜீவனாய் வாசம் பண்ணுவதற்காய் நன்றியப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் மண்ணான மனுஷர்கள், புல்லுக்குப்பாயிருக்கிற இந்த வாழ்க்கையிலே உண்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வாழ்க்கையில் நீர் எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. குறைகள் குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னிங்க. உடைய ரத்தத்தினால் தினந்தோறும் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. நாங்கள் துர்க்குணம் நிறைந்தவர்கள் கத்தாவே. துர்க்குணம் நீங்கள் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமா செபிக்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துங்க. உங்களுக்கு பிரியமுள்ளதே நாங்கள் எப்பொழுதும் செய்ய, குமாரனுக்கு பிரியமுள்ளதே நீர் எப்பொழுதும் குமாரனாக இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுக்கு கற்பித்தீரே கோடாக்குடி சோத்திரம். உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போய் தரல வேண்டுமா செபிக்கிறேன். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தியாசையாக இருந்து நீதியத்திலே ஆண்டவரே நீங்கள் வாசம் பண்ணி இந்த வசனத்தை நீங்கள் பிரஸ்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகளை ஒரு வாரம் தவறாமல் கேட்டுக்கொண்டு பிரசித்து கொண்டு வருகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். ஆனால் குறைய பேர் தான் கால் பண்ணுறாங்க, நிறைய பேர் கால் பண்ணலை. என்னால் பரவாயில்ல, நான் விதைச்சிருக்கிறேன். என்றைக்குனாலும் நீங்கள் அது அறுவடைக்கு அது வளர்ந்து கொண்டு வருகிறோம். நான் நல்லா அப்புறம் நீர் பச்சு நான் விளைச்சது கத்தர் தான் விளைச்சிடுது. நாங்கள் விதைக்கிறோம். எங்களுக்கு விதைக்க மட்டும்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அபரோஜனமான ஊழியக்காரன், கடமை செய்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பொதிக்க ஜாக்கிரதையாகிற ஒரு வசனத்தை நிமித்தம் நாங்கள் திருவசனத்தை போதிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவில் கத்த தந்த வெளிப்பாட்டின் அளவுக்கு அதை நான் பிரசங்கிக்கிறேன். நம்ம நியாயாதிபதிகள், அதாவது ஆகமங்கள் 5 187 அதிகாரங்கள் இருக்க 5 ஆகமங்கள் மோசே எழுதினது. தேவன் சொல்ல சொல்ல மோசே எழுதினது. இது என்ன செய்யணும்னா, மோசேக்கு அவங்கள பற்றி தெரியாது. ஆனாலும் அவங்க எப்படி செய்யணும்னா, அந்த பரிமாணத்தினால ஆண்டவர் இப்போ இருக்கிற பரிமாணம் இருக்கல, ஃபோனுங்கிற பரிமாணம் இருக்கிற மாதிரி பழைய ஏற்பாடில் மோசேக்கு ஆண்டவர் பரிமாணம் எல்லாமே கொடுத்துருந்தார். அவன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து எழுதினான். அதுக்கு பிறகு அவனுடைய காலங்கள் எழுதினாங்க. பிறகு யோசுவா எழுதினது. அதுக்கடுத்துல நியாயாதிபதிகள் ஒவ்வொரு காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ரெகுலராக வந்துட்டு. அதனால் நம்ம பழைய உலகம் அழிகிறதுக்கு முன்னாலே எப்படி இருந்துச்சு, அந்த நோவா காலத்தில் அழிகிறதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு அந்த பரிமாண வளர்ச்சியில் மோசேக்கிட்ட இருந்துச்சு. அதனால் அவன் எழுதினான். நமக்கு அது லகுவாக இப்போ எழுதின ஆவியானவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். 1000 ஒரு வருஷத்துக்கு இடையிலே 1000 வருஷம் இருக்கும். அப்படிலாம் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 5 அதிகாரம் முடிச்சிட்டோம். நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் இருக்கிறது. இதில் நிறையா நியாயாதிபதிகள் வர்றாங்க. ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தெரிஞ்சிருக்கணும். வேதத்தை தெரிகிறது தான் நம்ம ஆத்மா வளரும். சரீர வளர்ச்சி நம்மளுக்கு அவ்வளோ பிரயோஜனம். நம்மளுக்கு உயிர் வாழ்வதற்கு சரீர வளர்ச்சி வேணும். அதனால் ஆத்மா வளரணும்னா வேத அறிவு வேணும். ஆத்மா தான் நம்ம காத்துக்கிடுறது. நம்முடைய வசனங்கள் தான் நம்மளை காத்துக்கிடுது. நம்ம வசனம் ஆத்மாவில் வச்சு தான் எல்லாமே இருக்குது. உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க சொல்லும்போது ஆத்மா வளரணும்னா வேத அறிவு நமக்கு வேணும். அதாவது வேத அறிவு இருந்துச்சுன்னா நம்ம உலகத்தை நம்ம லேசாக புரிஞ்சுக்கிடலாம். கர்த்தருடைய வழியை நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்ம நடக்க வேண்டிய வழியை அறிந்து கொள்ளலாம். வேதமே வெளிச்சம். அந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, இருட்டில் இருந்தால் தான் நம்ம விழுந்துருவோம். வேதமாகிய வெளிச்சத்தில் நடக்கும்பொழுது சத்ரு நம்மளை தொட முடியாது. ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்துருகளுக்கு அங்கே இடம் இல்லை. அதை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம வேதத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேலின் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்களுக்கும் மலைகளுக்குள்ளே கெபிகளுக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை வைத்திருக்கும் போது மீதியானர் அமலேக்கியரும்
கிழக்கத்திய புத்தரும் அவருக்குள்ள விரோதமாய் வந்து அவருக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவருக்குள்ள எதிரான பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் மாடாயிலும் கழுதையாயிலும் வைக்காவதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளியை போல திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்களையும் எண்ணிமுடையதாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதிய நாளே இஸ்ரவேலில் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இதில் என்ன பார்க்கணும், கலந்த அதிகாரம் எப்படின்னா, ஆண்டவர் முன்னாலே சொல்லிட்டார் மோசேட்ட, உன் ஜனங்கள் வழி விலகி போயிடுவாங்க, அந்நிய தேவர்கள் இது பண்ணுவாங்க, திருப்பி நான் அவங்க மீட்டுக்கொள்ளுன்னு சொல்லி இஸ்ரவேலருக்கு மோசே திஷ்டாந்தமாக மோசேட்ட சொன்னார். இப்போ அது நடந்து கொண்டு வருகிறது. இப்போனா ஒரு ராஜாட்டேருந்து பிடிச்சி பழசு பார்க்கும்போது அந்த சிஸ்ராவை பிடிச்சதுனால 40 வருஷம் அமைதியாக இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம பழைய அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ அதுக்கு பிறகு உள்ள காலங்களில் இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். எல்லாத்துல அதிகாரத்துலையும் இருக்கும். அவங்க வழி தவறும்போது கர்த்தரின் பார்வைக்கு, அவருடைய பார்வையில் நம்ம நல்லா இருக்கணும், பொல்லாப்பு இருக்கக்கூடாது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் 7 வருஷம் மீதியான் கையில் உடனே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். புறஜாதி ராஜா கிட்ட, இஸ்ரவேல் அல்லாத ராஜா கிட்ட அவங்கள ஒப்பு கொடுத்தார். மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்தான்னு பார்க்குறோம். மீதியான் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திர மீதியா நிமித்தம் தங்கள் மலைகள், அதாவது இஸ்ரவேல் அந்த மீதியானர் பலத்தபடினால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் மலைகளுக்குள்ளே கெபியிலுக்குள்ளும் குகைக்குள்ளும் அரணான ஸ்தலங்களை அடைக்கலமாக்கி கொண்டார்கள். அதாவது கெபி மலை எல்லாமே மேலே ஏறி ஒரு குன்றில் இருக்கிற மாதிரி அங்கே தான் அடைக்கலமாக்கி கொண்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க சாப்பாட்டுக்கு மற்றவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, விதை விதைச்சு தானியத்தை விளைவிப்பாங்க. அப்போ லேண்டு இவளுக்கு தான் இவங்களுக்கு தான் இப்படின்லாம் கிடையாது. அவங்க இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தது தான். இந்த மீதியானர் வந்து இவங்கள இப்படி பண்ணதுனால இவங்க மலை கோயிலுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் நிலம் இவங்களுக்குள்ளதான். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு உள்ள விளைச்சலை எல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. இவங்க ஒழிச்சு மலையில் அப்படி இருக்கிறாங்க. அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலின் விதை வைத்திருக்கும் போது மீதியானர் அமெரிக்கன் கிழக்கத்திய புத்தர் அவளோட விரோதமாக எழும்பி, அவங்க விதை வச்சுட்டு இருக்கும்போது விளைச்சல் வர்ற டயத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு எதிராக பாலம் நீங்கி காசா மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேல் ஆகாரத்தையிலும் ஆடு மாடுகளையும் கழுதையாயிலும் வைக்காதே போகிற எல்லாம் வெட்டுக்கிளி போல் வந்து அவங்க ஆகாரம், அவங்க மாடு வீடு என்ன வச்சுதான் சரி தான், அது எல்லாமே பற்றிக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களோட உழைப்பு பூரா யாருக்கு போயிருது? மீதியானருக்கு போயிருது. இவனை கொள்ளடிச்சே சாப்பிட்டு பழக்கம் மீதியானருக்கு. அவர்களுக்கு எதிராக பாலம் இறங்கி காசா இல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தாயிலும் ஆடு மாடுகளையாயிலும் கழுதையாயிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோட தங்கள் கூடாரங்களும் வெட்டுக்கிளியை போல திரளாய் வருவார்கள். வெட்டுக்கிளி ஒரு இதில் படபடையாக வரும் வெட்டுக்கிளி. அதே போல் இந்த ஜனங்கள், மீதியான ஜனங்கள் அவ்வளவு வெட்டுக்கிளியை போல வந்து இவங்களுடைய உழைப்பை பூரா, இவங்களுடைய ஆகாரத்தை மாடு வீடு எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தாங்க. அவர் தங்கள் மிருக ஜீவன்களும் தங்கள் கூடாரங்களும் வெட்டுக்கிளியை போல திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்களையும் எண்ணி முடியாத இருக்கும். ஒட்டகங்களையும் எண்ண முடியாது, அவ்வளோ ஒட்டகம் வந்துடும் இவங்களை கொள்ளடிக்கிறதுக்கு. இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதனாலே வருவார்கள். தேசத்தை கெடுத்து போடுறதுக்காண்டி இவங்களை கொள்ளையடித்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. இவங்க பயிர் வச்சு வைப்பாங்க. அந்த தானியம் விளைய போகிற நேரத்தில் ஆடு மாடு எல்லாத்தையுமே பற்றிருப்பாங்க. இவங்க வெறுமையாக இருப்பாங்க. எதுக்குன்னா இவங்க நினச்சான்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு என்ன பொல்லாப்பு செய்தாங்க அப்படின்னு நம்ம பின்னால் பார்ப்போம். இப்படி மீதியானால இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி, அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கஷ்டம் வந்தபோது தான், ரொம்ப பிரச்சனைகள் வரும்போது தான் கடவுள்கிட்ட போவாங்க. மற்ற எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் போக மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனை எல்லாம் முடியாமல் இருக்கிற காலத்தில் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவர் நம்மளை கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பார். நீ முடிகிற நேரத்தில் நீ கூப்பிட்றியா, முடியாத நேரத்தில் நீ கூப்பிட்றியான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ தான் கூப்பிட்டும் போது தகப்பன் பிள்ளைக்கு இறங்குற போல் ஆபத்தனுடைய சொந்த ஜனங்களுக்காண்டி அவங்களோட யுத்தம் பண்ணுவார். இப்படி மீதியான இஸ்ரவேல் மிக சிறைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவளுக்கு அனுப்பினார். கர்த்தர் உடனே என்ன சொல்வார்னா, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார். தீர்க்கதரிசி வந்தபோது அவன் தீர்க்கதரிசி சொல்லும்போது தான் கர்த்தர் உரைக்கிறதாவது அப்படி சொல்லி அந்த ஜனங்களை மீட்டுக்கொள்வான். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்த ஆண்டவர் தான் எகிப்திலிருந்து உங்களை கூட்டிகிட்டு வருவார். அடிமையிலிருந்து சுயாதீனமாக இருக்கிறதுக்காண்டி சொந்த நாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் கானானுடைய தேசத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக கூட்டு வர்றார். அது சொல்கிறார், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படப்பட செய்து எகிப்தியர் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவுடைய கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களே உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலே எம்மோருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரோடு சொன்னார். அதாவது அந்த அந்நிய தேவர்களை நீ என்ன செய்யணும்? கும்பிடக்கூடாது, அது நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் கூடாது. கற்பனையிலே ஒன்று. அந்த கற்பனையை மறந்து போனதுனால அவங்க என்ன எம்மோருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள், அந்த அவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். பயப்படாதேன்னு சொல்கிறாரு. அந்த தேவர்களை நோக்கி பயப்படாது ஒன்றும் இல்லை, நான் தான் மெய்யான தேவன் என்பதைக்காண்டி அந்த இவங்களா ஒரு நூதன தேவர்களை உண்டு பண்ணனால அப்படி வந்துச்சுன்னு பழைய அதிகாரத்தில் பார்த்தோம். நீங்கள் எம்மோரின் அந்த தேவர்களை நீங்கள் ஏன் சேவிக்கீங்க? அவர் தேவர்கள் அல்ல. உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று உங்களுக்கு என்றார் என்று சொன்னார். கேளாதே போனீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய சத்தத்தை அவங்கள கேட்கறதுனால தான் அவங்க அடிமைப்பட்டாங்க மீதியானர்கிட்ட. அவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க விளைச்சல்கள் எல்லாம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேசிலின் நிலையாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவிலிருந்து ஒரு கர்வாலின் மரத்தின் கீழே உட்கார்ந்தார். ஓப்ராவில், அதாவது யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலின் மரத்தில் உட்கார்ந்தார். கர்த்தருடைய தூதன் அவர் மனுஷ சாயல் மாதிரி வராரு. தேவன் என்ன சொன்னால் எப்படியும் வந்துடுவார். அதாவது எங்கள் நடுவில் எழுந்தருளினா அவரும் உண்டாக்கி வர முடியும் என்னன்னாலும். அவர் மனுஷனை போல ஒரு தூதன். அதனால தான் அது எழுதியிருக்கார். தேவனே வாரார். அவர் ஒரு கர்வாலின் மரத்தில் உட்கார்ந்தார். அவர் மனுஷனாய் அவங்களுக்கு காட்டுறாரு. இப்போ ஆண்டவர் மனுஷனாய் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக்கிட்டார். பழைய ஏற்பாடில் அவர் அடிக்கடி தீர்க்கதரிசி மாதிரி அவரே உட்கார்ந்தார் இருக்கு. உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானன் கைக்கு தப்பிக்க ஆலைக்கு சமயமாக அதை போரடித்தான். கிதியோன் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கிதியோன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால் அவன்கிட்ட தான் அவன் காட்டுறதுக்காண்டி அவர் வாரார். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனத்தில் தான் காட்டுறாரு. அவனுக்கு தரிசனமாகியும் காட்டுறாரு. தரிசனங்கன்னா நேச்சுரலாக பார்க்குறது. அது தரிசனம் அது போயிடும். நான் பார்த்துருக்கேன், தரிசனம் இருக்கும். அது உண்மையிலே நடக்குதா இது நடக்குதா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது நேச்சுரலாக தெரியும். உண்மையிலே தீக்கு தரிசனமானு பார்க்குறோம். அது தரிசனத்தை பார்க்குறோம். சிலது பார்த்து நம்ம ஒரு நிமிஷத்தில் பயப்படுவோம், பண்ணுவோம். அதே மாதிரி தரிசனம் தான் இவன். எப்படின்னா கத்துதுனா அவனுக்கு இப்போ தரிசனமாகி அவனுக்கு காண்பிச்சார் தன்னை. பராக்கிரமசாலியே கர்த்தனோடு இருக்கிறார் என்றான். பராக்கிரமசாலியே கர்த்தனோடு இருக்கிறார். அவர் கர்த்தர் தான். ஆனால் அவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தரோடு எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே நான். அவன் தூதன்ட்ட அந்த தூதனானவன்ட்ட சொல்கிறான். கர்த்தருடைய தூதனானவன்ட்ட சொல்கிறான், எகிப்திலேருந்து எங்களை கொண்டு வந்தார்னு சொல்லி நாங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்தார்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். விவரித்து சொன்னார். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னபோது அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவருடைய அற்புதங்கள்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். மீதியான் கையில் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார. அவங்க நாங்கள் பயிர் வச்சதெல்லாம் நாங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு போயிறாங்களா, அவங்க கையில் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் தன்னை ஒரு முழுமையாக சொல்கிறான். அந்த தேவன் எங்கே? பராக்கிரமசாலியே கர்த்தனோடு இருக்கன்னு சொல்லும்போது அவன் அந்த இதில் சொல்கிறான். தேவன் அதை என்ன சொல்கிறான்னா கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவன் நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உனக்கு இருக்க நீ எல்லாம் சொல்கிறதெல்லாம் சரிதான்.
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்கிறார். நீ புதுசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ உன்கிட்ட என்ன சக்தி இருக்குது, உனக்கு இவ்வளோ வைராக்கியம் இருக்குல்ல, இந்த வைராக்கியத்தோட இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு சொல்கிற மாதிரியே சொல்லிட்டார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா. நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னாச்சுன்னா அது மாற்றமே இல்லை. ரட்சிப்பாய் முடிஞ்சது. அவனுக்கு நம்பிக்கை வர மாட்டேக்கு. இருந்தாலும் அவன் கேள்வி கேட்குறான் கடவுளை. ஏன்னா தரிசனத்தில் அவன் முழுமையாக இது பண்ண முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறியிறான். அதுக்கு பிறகு தான் அவன் போகிறான். நீ இஸ்ரவேல் கைக்கு மீதியான ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிற நான் அல்லவாங்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா? நான் அல்லவா என்னன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இவரால் தேவனால் செய்ய முடியும், கர்த்தரால் செய்ய முடியும். நான் அல்லவா அப்படின்னா அவன் முழுவதும் தேவன் எல்லாம் செய்கிறாருங்கிறத அவனுக்கு விலக்கி சொல்கிறாரு. நான் அல்லவாங்கிறன்னா அவன் அவரை பற்றி முழுதும் அறியலை. ஆனாலும் நான் அல்லவாங்கிற போது அவன் அந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு எழுதியிருக்கிறார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறதான் நான் அல்லவான்னு அந்த வார்த்தையை சேர்த்து எழுதுறார். அதற்கு அவன் சொல்கிறான், அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிகிறது. அவன் உண்மையை சொல்கிறான். அவன் உண்மையை தான் சொல்கிறான். நான் மனாசே குடும்ப கோத்திரத்தில் உள்ளவன். என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோங்கிற மாதிரி அது சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யன்னா தன்னை முழுமையாக அவன்கிட்ட சொல்கிறார், தேவன்கிட்ட சொல்கிறார். இதோ மனாசே என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டாரிலும் நான் எல்லாரிலும் சிறியவன். என் தகப்பன் வீடு என்னுடைய குடும்பத்தில் நான் எல்லாத்திலையும் சிறியவன் சொல்கிறான். அவன் ஒப்பு கொடுத்து உண்மையாக சொல்கிறான். தேவன் அவருக்கு தெரியுது. ஆண்டவர் அவனோடு தான் இருக்கிறார். என் தகப்பன் வீட்டாரில் நான் எல்லாரும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன்கிறார். நான் உன்னோட கூட இருப்பேன். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எதுவும் பயம் திகில் வேண்டியதே இல்லை. சாத்தான் திகிலும் பயங்களும் கொண்டு வருவான். ஆனால் தேவன் நம்மளோடு இருக்கும்போது எந்த பயமும் எந்த திகிலும் நமக்கு தேவையில்லை. அந்த திகில்னு ஒன்று இருக்க போய் தான் தேவனை நம்ம பற்ற முடியும். அதில் நம்ம பற்ற முடியாது. திகில் அவன் நம்மளை என்ன செய்யணும்னா உபாத்தியாக இருக்கிறான். திகில் இருந்தால் தான் தேவனை நம்ம பற்ற முடியும். உபாத்திக்கு பிறகு வேலை இல்லை. ஏன்னா இவன் நல்லா படிச்சுட்டு போன பிறகு உபாத்திக்கு தேவையே கிடையாது. அதற்கத்த நான் உன்னுடனே இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பை போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். ஒரு மனுஷனை நீ போராடி அவனை வெற்றி சிறக்க பண்ணும்போது, நீ வெற்றி கிடைக்கும்பொழுது ஒரு மனுஷனை முறியடிக்க போல முறியடிப்பான். அப்போ அவ்வளோ எளிமையாக நீ முறியடிச்சிருவாங்கிறத அவனுக்கு சொல்லிட்டார். முதல்ல எளிமையில் தான் அந்த ஜெயிச்சது இதில். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்த, நான் என்னோட பேசுகிற தேவன் தானா என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும். அப்போ நீ தேவன் தானா அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மனுஷன் மாதிரி தெரியும். சில நேரத்தில் தேவன் பேசுறது மனுஷன் மாதிரி சிலவங்களுக்கு தெரியும். அறியாமல் தேவதூர்களையும் உபசரித்தது உண்டேன்னு இருக்கு. அப்போ அறியாமல் சொல்கிறேன், நீ தேவன் தானா என்று நாம் ஒரு சோதிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு அடையாளத்தை எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்கிறான். ஒரு ரைட்ஸை காட்டுங்கன்னு சொல்கிறான். நான் உம்மிடத்தில் ஒரு காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடத்தை விட்டு போகாதிருப்பேன் என்றான். அதற்கு நீ திரும்பி ஒரு மட்டும் நான் இருப்பேன் என்றான். உமக்கு நான் ஒரு காணிக்கை செலுத்துகிறேன், நீ அதை தட்டி இங்கே இருன்னு சொல்கிறார். அப்போ நீ திரும்பி ஒரு மட்டும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தி இறைச்சியை கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணியிலே வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தில் இருக்கிற அவ்விடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அவன் காணிக்கையாண்டி ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி வெள்ளாட்டுக்குட்டியை பிடிச்சி அதை சமைச்சி புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து அந்த ரத்தத்தை ஆணத்தையும் ஒரு இதில் கொண்டு வந்து கிண்ணியில் கொண்டு வந்து வார்த்து அதை வெளியிலே கர்வாலி மரத்தில் இருக்க அவரிடத்தில் கொண்டு வந்து கர்வாலி மரத்தில் கிளிர்க்க அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அவரிடத்துல கொண்டு வந்து வச்சுட்டான். அந்த காணிக்கை செலுத்தும்படி நீ தேவன் தான் அறிய முடியும்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா இனிமேல் தான் அவன் அறியணும் தேவனை. இப்போ தான் அவன் கண் திறக்கப்படுது. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவன் நோக்கி, அப்பொழுது தேவனுடைய தூதன் தான் வந்திருக்கிறான். தேவனுடைய தூதன் அவன் நோக்கி,
நீ இறைச்சியை புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து கற்பாறையின் மேல் வைத்து அது ஆணத்தை ஊற்று என்றார். நீ இறைச்சியை எடுத்து ஆணத்தை எடுத்து கற்பாறையில் இருக்கிற சமைச்சு கொண்டு வந்திருக்கிறது, அது என்னது புளிப்பில்லா அப்பத்தை கூட ஊற்றுன்னு சொல்கிறார். அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தர் தூதன் கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனானவர் என்றால் அவர் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார். அவர் தூதனானவர் கையில் இருந்த கோலை வச்சு அதை தொட்டார். தொட்ட உடனே அக்னி அப்படி வந்துச்சு. அதுலேருந்து அக்னி அதில் வந்த உடனே தேவனானவர் மறைந்து போயிட்டார். அப்போ இவனுக்கு என்ன அடையாளம் கிடச்சிச்சு? தேவன் தான் அப்படி சொன்னது, உனக்கு இருக்க பலத்தோடு போனது தேவன் தான் அவனோட சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் முழுமையாக நம்பிட்டான். ஆனாலும் சந்தேகங்கள் உள்ள இருக்குது, அது பின்னால் பார்க்கும். மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தருடைய தூதன் தான் அதில் அக்னி எரிய வைக்க முடியும், மற்றால் வைக்க முடியாது. கோலின் நுனியை தொட்டும் பொழுது பாறையிலேருந்து அக்னி வந்துச்சுன்னா அது தேவன் தான் செய்ய முடியும். உடனே தான் அவன் என்ன சொன்னான்னா, அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரை, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. நான் தேவதூதனை முகமுகமாக பார்த்துட்டான். அவர் ரூபத்தை எழுதலை, அவர் ரூபம் எப்படி இருக்கலன்னு எழுதலை, அல்ல அப்படி பெறுவாங்க ஜனங்கள். அதனால் தேவனை நான் முகமுகமாய் கண்டேனே என்றார். முகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம் பயப்படாது. உடனே ஆண்டவருக்கு தெரியும், அவர் மறைஞ்சு போனாலும் நம்ம பேசுகிறது நம்ம சொல்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். இப்பவும் இந்த ஜபத்தை ஆண்டவர், இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். அப்போ என்ன செய்யறான்னா, கிதியோன் கர்த்தருக்கு ஒரு கிதியோன் அதுக்கு கர்த்தர், உனக்கு சமாதானம் பயப்படாது, உனக்கு சமாதானம் பயப்படாது, நீ சாக மாட்டா, உனக்கு சமாதானம். இதே தான் அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே சீசர்கள் இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அந்த உங்களுக்கு சமாதானம் சொல்லுவார். அப்போ அதே தேவன் தான் இயேசுக்கின்ற சரீரத்தில் வந்து உயிர்த்தெழுந்து திருப்பி பூட்டின வீட்டுக்குள்ளே தன்னை கர்த்தர் என்று அவங்களுக்கு காமிக்கிறார். அதே கர்த்தர் தான். இந்த பழைய ஏற்பாட்டில் தூதனானவர்கள் எல்லாம் கர்த்தர்னு வச்சுக்கிடணும். அவர் உள்ள வந்து பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து அந்த சீசர்களுக்கு சமாதானம்னு சொல்லுவார். இப்பவும் என்ன சொல்வாருன்னா, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம் பயப்படாதே. ஆண்டவர் உடனே பயப்படாதுன்னு சொன்னார். அதே வேர்ட்ஸ் தாங்க, பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். நீ சாவதில்லை, நீ சாவ மாட்ட, தேவனை கண்டு ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு இருக்கு, நீ சாவதில்லைன்னு சொல்லிட்டார். உடனே தான் அந்த இடத்துக்கு பெரிய பேர் வருது. அங்கே கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி, அந்த இடத்துல தேவதூதனை பார்த்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம், சில வீட்டில் போட்டிருக்கோம் யெகோவா ஷாலோம். அது கூட அதனுடைய வேடு முன்ன அனுபவம் எதனால இப்படி சொன்னாங்க கூட தெரியாது. ஆனால் அந்த எழுதிடுவாங்க யெகோவா ஷாலோம்னு சொல்லிட்டு. யெகோவா ஷாலோம்னா என்னது? கர்த்தருடைய தூதனை கண்ட இடத்துக்கு தான் அந்த யெகோவா, அந்த பலியிட்டனால யெகோவா ஷாலோம். அது கிதியோன், ஞாபகத்தில் இருக்கணும். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியோசேரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிற, இந்நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டார். யெகோவா ஷாலோம் அங்கே இருக்குது, இந்நாள் வரைக்கும் அபிரோசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே உடனே அந்த பேரிட்டான், அந்த பலிபீடத்தை கட்டி அதுக்கு பேரிட்டான் தூதனை கண்ட இடத்துல. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, ராத்திரியில் சொல்கிறார் தரிசனத்தில், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளையில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பன் இருக்கிற பகாலில் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. உடனே ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. அவங்க விக்கிரகங்களை ஆராய்க்கிறாங்க, தனியாக தோப்பு உண்டாக்கி அங்கே விக்கிரகங்களை ஆரம்பிச்சாங்க. வீட்டில் வைக்க முடியும், தனியாக தோப்பு உண்டாக்கி தான் செய்வாங்க. அது கர்த்தருக்கு விரோதமானது. அதை சொல்கிறார். அதை அந்த ராத்திரிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பன் இருக்கிற காளையில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து, பாகாலில் பலிபீடம் அங்கே பலி செலுத்துவாங்க சாசுகளுக்கு, அதை தகர்த்து போடுவாங்க. அதை என்ன செய்யணும்னா அழிச்சு போடு. அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. அதன் அருகே இருக்கிற தோப்பு உண்டாக்கியிருப்பாங்க, அதை வெட்டி போடு. அந்த கற்பாறை உச்சிலே பாங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி 2ஆம் காளையை கொண்டு போய் அதை கொண்டு வந்து நீ அதை வெட்டி போடு. தோப்பினுடைய கட்டை விறகுகளில் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய். அந்த விறகு, அந்த தோப்பில் வெட்டின விறகை வச்சு நீ ஒரு பலிபீடத்தை பக்கத்தில் பாங்கான இடத்துல கட்டி
அந்த 2ஆம் காலை பலி செலுத்துன்னு சொல்கிறார். பலியிட கடவா என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தருக்கு தன் சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கு அந்த ஊர் மக்களுக்கும் பயப்பட்டபடியினாலே, அந்த ஊர் மக்களுக்கும் பயப்படுறான், மனுஷன் தானே, அந்த ஊர் மக்களுக்கும் பயப்படுறான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் தன்னுடைய சொந்த ஃபேமிலிக்கும் பயப்படுறான். ஏன்னா இவன் அந்த தூதனை பார்த்தனால யெகோவாசாலம் எல்லாம் கட்டிட்டான். அப்புறம் பலியிட சொல்லிட்டார் ஆண்டவர் ராத்திரி அன்னைக்கு. அப்போ இவன் பயந்து போய் தான் செய்கிறான். 10 பேரை கூட்டு போய் என்ன செய்கிறான்னா, அந்த மனுஷருக்கு பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். பகலில் செய்யலை, ஏன்னா இரவில் தான் செய்கிறான். பகலனா யாரும் கேட்பாங்க போகிறதுனால இவன் என்ன ராத்திரி செய்தான், பயந்தபடினால இப்போ எழுதியிருக்கார் ஆண்டவர். அப்போ அவன் என்னன்னா, அவன் பலி செலுத்துறதும் தேவனுக்கு பலி செலுத்துறதும் பகலில் செய்யலை, ராத்திரி செய்தான் இருக்கு. அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது, அந்த ஊர் மனுஷர் காலை இருந்தபோது, இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டு அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போட இருக்கிறதையும் கட்டப்பட்டிருக்க பலிபீடத்தின் மேலும் 2ஆம் காலை பலியிட்டதுமாயிருக்கிற கண்டு ஒருவரை நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார். கேட்டு விசாரித்த போது, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். யோவாசின் மகன் கிதியோன் தான் செஞ்சான் இதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் அவன் மேலே இது பண்ணுறாங்க. செய்தான் என்றார்கள். அப்பொழுது அந்த ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அது அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். அவனை கொல்லணும், அவன் சாகணும். பாகால் பலிபீடத்தெல்லாம் உடைச்சி போட்டான், விரவெல்லாம் உடைச்சி அந்த தோப்புகளெல்லாம் மரங்களெல்லாம் வெட்டி இவன் தனியாக காலையை பலியிட்டான் பக்கத்தில் தேவனுக்கு, அவன் சாக வேண்டும் சொல்கிறாரு. அதுக்கு அவன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சாக வேண்டாம். அது போகா சனக்கு விரோதமாய் நிற்கிறவன் அனைவரையும் பார்த்து, நீங்களே பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்கள் பாகாலுக்காக நீங்கள் வழக்காடுவீங்களா, அது தெய்வன்னா என்கிட்ட கேட்கட்டுங்கிறத சொல்கிறான். வழக்காடுவீர்கள், நீங்களோ அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே சாக கடவன். அதற்காக வழக்காடுறவன் இன்று சாகிறவன் மறுமுத்திரமாக சொல்லிட்டான். நீ அதற்காண்டி அந்த பாகால் தெய்வத்தை நீ அவன் வழிபட்டதுனால நீ பாகால் என்கிட்ட வழக்காடட்டும், அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னு முழுமையாக அறிஞ்சதுனால அதை சொல்கிறான். அது இருந்து அதுக்கு உயிர் இருந்தும் நாசி இருந்தும் மூக்கு இருந்தும் முகராது வாயிருந்துங்கிற மாதிரி நீ அதுக்கு பலியிட்டு இருக்கா, அது என்கிட்ட வழக்காடட்டும், நீங்கள் வழக்காடாங்கன்னு சொல்கிறான். நீங்களும் அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகரிக்க நிமித்தம் அதுதானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். அதுதானே தனக்காக வளரட்டுன்னு சொல்கிறான். அப்போ அவங்க குருட்டுத்தனமாக நுதன தெய்வங்களை பண்ணதுனால அவன் உண்மையாக கிதியோனுடைய அப்பா அறிஞ்சிருந்தார் போகாஸ். அதனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார். இதெல்லாம் நம்மளுக்கு லகுவாக இந்த காலத்துக்கு நம்ம நம்ம பார்க்கணும். அதெல்லாம் அப்போ நம்ம தேவன் சொன்னால் மாறாதுங்கனால அந்த விளக்கத்தை நம்ம அப்படி பிடிக்கணும். வழக்காட்ட தன் பலிபீடத்தை தகரிக்கையில் நிமித்தம் பாகால் அவனுடைய வழக்காடாட்டு என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு யெருபகால் என்று பெயரிடப்பட்டது. யெருபகால் அந்த கிதியோனுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன பேருனா யெருபகால் என்று பெயரிடப்பட்டது. தன் பலிபீடத்தை தகரித்த நிமித்தம் பாகால் அவனோடைய வழக்காடட்டும் என்று சொல்லி, அவன் பாகால் அவன்கிட்ட வழக்காடட்டுப்பா, நீ சாமிங்கிறியா, நீ அவன்கிட்ட வழக்காடட்டும், அவர் நேராக பண்ண, நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னதுனால அவனுக்கு பேர் விட்டாங்க. நாளிலே அவனுக்கு யெருபகால் என்று பெயரிடப்பட்டது. இன்னும் 32 வசனம் முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் 8 வசனம் இருக்குது. 33 அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு பாடல் படைக்கணும். நரேஷன் என் ஜப வேளை வாஞ்சிப்பேன், அப்போதன் துக்கம் மறப்பேன், பிதாவின் பாதம் பணிவேன், என் ஆசையாவும் சொல்லுவேன். என் நோவு வேளை தேற்றினார், என் ஆத்மபாரம் நீக்கினார், ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். என் ஜப வேளை வாஞ்சிப்பேன், மாத்தாழ்மையோட் பிரதாபிப்பேன், மன்றாட்டை கேட்போர் வாருவார், பேராசீர்வாதம் தருவார்.
என் வாக்கின் மேல் விசுவாசமாய் என் பாதத்தோடு ஊக்கமா என்றோ இந்நோவை சொல்லுவேன் இவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன் என் ஜப வேளை வாஞ்சிப்பேன் ஆனந்த களிப்படைவேன் பிஸ்காவின் மேலே ஏறுவேன் என் மோட்ச வீட்டை நோக்குவேன் இத்தேகத்தை விட்டேகுவேன் விந்நித்திய வாழ்வை பெறுவேன் பேரின்ப வீட்டில் வசிப்பேன் வாடாத கிரீடம் சூடுவேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உடைய வேத வசனங்கள் எவ்வளவு எங்கள் இருதயத்துக்கு ஆறுதலாக இருக்குதுப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா, கோடா கொடி சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் எங்களை மீட்பதற்காக, ஆண்டவரே உடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்பதற்காக மாம்சத்தில் வந்து எங்களை மீட்டு கொண்டீரே, உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களிலே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமா செபிக்கிறேங்க. நம்முடைய இருதயம் நம்முடைய ரத்தம் எங்கள் இருதயத்திலே தெளிக்கப்பட்டு நாங்கள் புதிதும் ஜீவன் உள்ளதாய் வாழ எங்களுக்கு பலனைத்தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.